தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியேறின வேகத்துல இப்போ டிடிவி தினகரனும் வெளியேற இருக்காருன்னு ஒரு சலசலப்பு எழுந்திருக்கு. அதோட ஓபிஎஸும் டிடிவியும் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க போறாங்கன்னு பேசப்பட்டு வருது. இது தொடர்பா பேசின டிடிவி தினகரன் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியில அமமுக இருக்கா இல்லையான்றத தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னது மட்டும் இல்லாம விஜய் தலைமையில ஒரு அணி அமையும்னு சொல்லியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணியில இணைஞ்ச அமமுகவை சமீப காலமா புறக்கணிக்கப்படுறதா தொண்டர்கள் அதிருப்தி தெரிவிச்சுட்டு வராங்க. கூட்டணியில இணைஞ்சதுல இருந்து போற இடமெல்லாம் பாஜகவுக்கும் பிரதமருக்குமான தன்னுடைய ஆதரவை ரொம்ப அழுத்தமா பதிய வச்சாரு டிடிவி தினகரன். 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி கைக்கு போகும்னு ஏற்கனவே அண்ணாமலையே சொல்லுற அளவுக்கு நெருக்கமா இருந்தவர் தான் இப்போ இப்படி ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவை இபிஎஸ் கிட்ட இருந்து மீட்கணும்ன்ற நோக்கத்துல தான் டிடிவி தினகரன் இந்த கட்சியை உருவாக்குனாரு. எந்த கட்சியை எந்த நபரை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அதே கட்சி உள்ள கூட்டணியிலையும் சீக்கிரமே இடம்பெற்றாரு. கடந்த 5 வருஷங்களுக்கும் மேல அதிமுக பல அணிகளா சிதறை கிடக்கு. ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி, அதுல இப்ப புதுசா செங்கோட்டையன் அணியும் குறிப்பிடப்படுது. இதையெல்லாம் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும்னு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதா சொல்லப்படுது. குறிப்பா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க இபிஎஸ்க்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிய வருது. இப்ப கூட 2026 தேர்தல் கூட்டணி அறிவிப்பு தொடர்பா 2026 கூட்டணி ஆட்சிதான், அமித்ஷா சொல்றவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்கிற விதமா டிடிவி பேசியிருந்தார். 2024 தேர்தலுக்கு முன்னதா டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில கிடைச்ச முக்கியத்துவம் இப்ப கிடைக்கலன்னு சொல்லப்படுது. அதுவே அதிருப்திக்கு காரணமாகவும் சுட்டிக்காட்டப்படுது. காரணம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல கால்பதிக்க அதிமுக தேவைப்படுது அப்படின்றதுனால இபிஎஸ் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க நெருக்கடி கொடுக்க முடியாதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கடந்த சில நாட்களா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்துகிட்ட பல கூட்டங்கள் நிகழ்ச்சிகள்ல டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. ஜான் பாண்டியன் பொன்விழா, மூப்பனார் நினைவு நாள் விழா உள்ளிட்ட விழாக்களை சொல்லலாம். அதோடு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறதுக்கு வருத்தம் தெரிவிச்சவர் அதுக்கு பின்ன யார் இருக்காங்கன்னு பேச விரும்பலன்னு சொன்னாரு. தென் மாவட்டங்கள்ல தங்கள் செல்வாக்க தக்க வச்சுட்டு வர டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவருமே தாவேகாவுக்கு ஆதரவா பேசி இருக்கிறது கூட்டணிக்கான தூதா இருக்கலாம். விஜய் அல்லாம பெரிய முகங்கள் அற்று இருக்க தாவேகாவுக்கு இது பலமாகவும் மாறலாம்.